ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக். நம்ம நேற்று நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஏதாவது பண்ணலான்னு. அதை பொறுத்து இப்போ லெட்ஸ் குவிட் அப்படிங்கிற மாதிரி. குவிட் அப்படின்றது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில விஷயங்களில். அது எனக்கு தோணுச்சு, நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நானே சொல்கிறேன். இப்போ மூளை நம்ம அதை பற்றி யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை பற்றி யோசிக்காமல் இருக்கோமோ அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நிறைய விஷயத்தை அனுபவப்பட்டிருக்கேன், நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால் இப்போ சொல்கிற விஷயங்கள் மேபி நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்த நிறுத்துறதா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நிறுத்தின ஒரு விஷயத்தில் கூட இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பங்கேற்கும், இல்லை ரெண்டுமே கூட பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே நமக்கு மரியாதை இல்லை, நம்ம எந்த விஷயத்தில் இருக்கும்போது நமக்கு மரியாதை இல்லையோ அதை விட்டுறது நல்லது. விடும்போது சரி தவறுங்கிறது ரெண்டாவது, நல்லது கெட்டது நம்மளால் ஏற்றுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி இருக்கிறத ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றது. இன்னொன்று எமோஷ்னல் இல்லாமல் மைண்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்கோமோ அங்கேருந்து வெளியே வர்றது. ஒரு சில விஷயத்தை ரெண்டுலேயுமே கனெக்ட் ஆகிருப்போம், அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை மாறும்போது அந்த விஷயம் திருப்பி நம்ம ஜீரோலேருந்து தான் ஆரம்பிப்போம். அதனால் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நிறுத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருமே யோசிப்போம் நிறையாவே. ஆனால் அது நிறுத்தணுமான்னு யோசிக்கும் போதே நிறையா நாள், நிறையா மாதங்கள், நிறையா வருடங்கள் கடந்து போயிருக்கும். சில முடிவுகள் எதிர்பாராததாக இருக்கும், சில முடிவுகள் நமக்கே தெரியும் இதை நம்ம முடிக்க போகிறோம், இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒன்று அங்கே நம்ம லீடு பண்ணணும், இல்லை அதை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லை நாங்கள் வெளியே வந்துடணும். ஸோ வெளியே வர்றது எப்போதுமே கரெக்டாக இருக்காது, அதுவும் தெரியும். பட் இருந்தாலும் நம்மளால் அங்கே லீடும் பண்ண முடியல, ஒரு அளவுக்கு மேலே அவங்க சொல்கிறத செய்ய முடியல, அவங்க நினைக்கிறத மேலே பண்ண முடியலங்கும்போது நம்ம அங்கேருந்து வெளியே வர்றது கரெக்டாக இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும்போது தெளிவோடு அதை பண்ணுங்க. தெளிவு இல்லாமல் எதாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. நிறையா மாட்டிக்கிட்டு தெக்க பக்கம் முடிக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறோம்னா அதில் ஒரு மரியாதையாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம பாட்டுக்கு எதாவது பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம மேலே தான் அந்த பஞ்சாயத்து நிற்கும். எதையோ சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற நினைப்பீங்க. இதெல்லாம் புரியும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும். சாரி, ஃபஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். என் பேர் நான் அப்புறமா சொல்கிறேன். இதை பற்றி நிறைய டாப்பிக்லாம் எடுப்பேன். டாபிக் தோணுது, அதை பற்றி பேசணும்னு நிறையா தோணும். பட் அதை என்னால் பேச முடியாமல் இருந்திருக்கேன். ஸோ இது ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். பேசுவோம், என்னத்தையாவது பேசுவோம், எதையாவது பேசுவோம். அதை எங்கே பேசுவோம், நம்ம கூட பேசுவோம். நீங்களும் ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம். நான் நிறையா யோசித்து அதை பற்றி ரெடி பண்ணிட்டு வரேன். R&D நான் எப்போதுமே பண்ணுவேன். அது எல்லா சுச்சுவேஷன்லையுமே நான் பிரித்து பார்ப்பேன். ஒரு விஷயத்தையுமே ஏதாவது ஆடியோ வீடியோ குவாலிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இத்தனை பேரை பார்ப்பீங்கன்னே தெரியலை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அதனால் ஒரு 10 பேராக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். புதுசாக ஒரு டாப்பிக்கெல்லாம் வந்துக்கிறேன். இதை பற்றி இன்னுமே ஒரு பார்ட் 2 கூட நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, பாய். லெட்ஸ் see next video guys.